அன்னைக்கு ஒரு நாள் பெசனர் பீச்சில் எதனா டிஃப்ரெண்டாக கேம் ஷோ விளாட்லாம் சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ அப்போதான் இந்த பெசன் நகர் லக்கி கேம் கடை எங்கள் அண்ணன் மாட்டிக்கிச்சு. சரி போயிட்டு விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கேம் எவ்வளோன்னு கேட்கப்போ தம்பி 50 இருக்கு 30 இருக்குப்பா, 50 கேம் விளையாடு நிறைய ஆஃபர் இருக்கு, நான் உனக்கு கிடைச்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நான் கேமுக்கு நான் ரெடினா அந்த கேம் எப்படி விளாடணும் அவர்கிட்ட கேட்கும்போது ஒன்றுமே இல்லைப்பா, அந்த ரெட் கலர் கோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக 4 பாயிண்ட் போட்டுனா இங்கே இருக்க பொருளை நீ எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7 பாயிண்ட் போட்டால் இதுலேருந்து நீ எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. 9 பாயிண்ட் நீ போட்டுனா வெளியே இருக்க டெடி பேர் நீ எவ்வளோ பெருசு எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அதிரடியான ஆஃபர் கொடுத்தா நம்ம சும்மா விடுவோம். சரி நான் கேமுக்கு நான் ரெடி, நான் பாலை மட்டும் தூக்கி போடுங்க தம்பி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆச்சு அந்த டெடி பேரை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக நான் நினைச்ச மாதிரி 3ல போட்டேன். 2வது குறி வச்சு அதே மாதிரி கரெக்டாக 3ல போட்டேன். 3வது விழுந்துருமான்னு பார்த்தா கரெக்டாக விழுந்துச்சுங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் அந்த டெடி பேரை தூக்குங்க, நான் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. கடையோட ஓனர் சுத்தமாக நினைச்சே பார்க்கலங்க, எப்படி தான் 9 பாயிண்ட் போட்டு இந்த டெடி பேரை வின் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பிங்கல டெடி பேர் தூக்குங்க, அதான் யாருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கப்போ அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு காட்டின அந்த டெடி பேர் நான் தூக்கிட்டு வரேன் கை வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஜோக் கொடுத்துட்டு ஓடிட்டானுங்க.